ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் டாக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் நல்லது பண்ணியிருக்காரா? ஏன்டா இந்த தலைப்பு திடீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரவலான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் என்ன நல்லது பண்ணியிருக்காரு, அவர் சிஎம் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு சிஎம் ஆகிறதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே நிறையா இருக்குது. சிஎம் விஜய் நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரிஞ்சிருந்தாலும் சில மக்கள் ஒத்துக்க மறுக்கிறாங்க. சில மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, சில மக்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ அந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாம ஆதாரங்களோட சில முக்கிய நிகழ்வுகளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு சிஎம் விஜய் அவர் பண்ண நல்லது, அதாவது சிஎம் விஜயா இருந்து தளபதி விஜய் பண்ண விஷயங்கள் கிடையாது. ஸோ சிஎம் விஜய் ஆவதற்கு முன்னால் தளபதி விஜயா இருந்து அவர் பண்ண நல்ல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறையா முக்கியமான நிகழ்வுகள் நிறையா இருக்குங்க. அதை வந்து இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஒரு சில முக்கிய நிகழ்வுகளை மட்டும் எடுத்திருக்கேன், எல்லா நிகழ்வுகளும் எடுக்கல. ஸோ ஒரு மனுஷனை வந்து விமர்சிப்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஆனால் அவரோட இடத்துல நின்று பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் என்னடா நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னு நாம் ஒருத்தர் கேட்கறதுக்கு முன்னாடி நாம் என்ன நல்லது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை கேள்வி கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு தான் சிஎம் பதவியில் உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி சிஎம் பதவியில் உட்கார்ந்துட்டு தான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடலாம். தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா என்ன நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். இது எந்த அரசியல் கட்சியை பற்றியோ நான் சம்மந்தப்படுத்தியோ இல்லை, நான் இதுக்காகவோ பேச கிடையாது. ஒரு சிஎம்மாக இருக்கார், அந்த சிஎம்க்கு மரியாதையை கொடுக்கணும். ஸோ காமன் பீப்புள்ஸ் எப்போவுமே ரெஸ்பெக்ட் டு சிஎம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், ஸோ இப்போ முதல் விஷயம் 2001ஆம் ஆண்டு ஸோ அந்தார் அண்ட் பச்சுவா அப்படிங்கிற 2 இடத்துல குஜராத் மாநிலத்தில் மிகப்பெரிய பூகம்பங்கள் உருவாகுது. ஸோ அந்த பூகம்பங்களில் 20,000 மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரங்களை விட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தளபதி விஜய் நல்ல நடிகராக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல களத்தில் இறங்கி மக்களுக்காக நிதி திரட்டி அந்த காசை குஜராத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து அந்த விஷயங்களை வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெசிவான மூவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 26 டிசம்பர் 2004ஆம் ஆண்டு மிகப்பெரிய சுனாமி தாக்குதுங்க. ஸோ விழுப்புரம், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், கடலூர், கன்னியாகுமரி இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடலோர பகுதிகளில் சுனாமி தாக்கியிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து தளபதி விஜய் வந்து வழங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 25 ஜூலை 2009ஆம் ஆண்டு வீல் சேர் மற்றும் ஹியரிங் எய்டு வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால் நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்காகவும், காது கேட்கும் திறன் குறைவாக இருக்கிறவர்களுக்காகவும் காது கேட்கும் கருவி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர் இந்த மாதிரி திட்டங்களை வந்து கொண்டு வராரு. ஸோ மக்களுக்கு உதவி பண்ணுறாரு. முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் மற்றும் ஆட்சியில் இல்லாமல் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விமர்சித்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எந்த களத்தில் இறங்கி போராடி இருக்காரு, ஸோ எந்த களத்தில் மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. ஸோ நான் சொல்கிறேன், ஏப்ரல் 2011ஆம் ஆண்டு அண்ணா ஹசாரே ஆன்டி கரப்ஷன் கேம்பெயினில் கலந்துக்கிட்டு டெல்லியில் 2 இடத்துல நடந்திருக்கு. ஸோ அந்த 2 இடத்துலையும் கலந்துக்கிட்டு ஸோ மக்களுக்காக ஆன்டி கரப்ஷன் கேம்பெயின் நடத்தியிருக்காரு, குரல் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ இருந்தே தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கரப்ஷனுக்காக போராடி இருக்காருங்க. ஸோ இது ரொம்பவே இம்ப்ரெசிவான இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 2011 தானே புயல் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் அண்ட் புதுச்சேரி மாவட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தாக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் வந்து செயல்படுத்தி இருக்காரு. ஜனவரி 2012ஆம் ஆண்டு 108 கறவை மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய போராட்டமாக நடந்துச்சு தமிழ்நாட்டில். இவர் நிறையா காசு வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு நடிகராகவே இருந்தாலும் அந்த இடத்துல நானும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சி ஸோ தன்னுடைய முகத்தில் ஒரு சின்ன கர்ச்சீப்பை கட்டிட்டு எந்த மக்களுக்கும் இடையூறு இல்லாமல் அழகாக வந்து நின்று ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மனிதநேயத்தையும் குறிக்குது, அதே சமயத்தில் எளிமையையும் குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே ஒரு இம்ப்ரெசிவான நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 2020-21 கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அந்த டைமில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த தமிழக அரசுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிதியுதவி டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. 23 டிசம்பர் தூத்துக்குடி ரிலீஃப் ஃபண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் உணவு வழங்குதல் திட்டம்லாம் கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் தன்னுடைய குடும்பங்களை இழந்த மக்களுக்காக 1 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இழப்பீடு கொடுத்துருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் 2023, 24, 25 10th அண்ட் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக மணி ப்ரைஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வருங்கால இளைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கும் வகையில் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 1990 அண்டு 2008ஆம் ஆண்டுகளில் இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக முன்னாடி வந்து ஃபேன் வெல்ஃபேர் கிளப்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கம்னு மாறிச்சு. ஸோ அந்த விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரத்த தானம், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டம், ஸோ பேரிடர் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உதவும் திட்டம், அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைமில் உதவிய திட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2015 சென்னை ஃப்ளோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி உணவு வழங்கும் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்காரு. ஸோ என்னடா நல்லது பண்ணீங்க அப்படின்னு கேட்ட எல்லா மக்களுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் எந்த கட்சி சார்பாகவும் பேச கிடையாது. ஸோ ஒரு மனுஷனை தனி மனிதனை ஒருத்தர் விமர்சிக்கும் போது அது என்னால் பொறுக்க முடியல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்தேன். அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ இனியும் வரும் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா விடைபெறுகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.